ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா போற்றி. என் செல்ல குழந்தையே, இன்று வெற்றி செய்தியோடே வந்துள்ளேன். நீ ஜெயிக்கப் போகிறாய் செல்லமே. ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறாய்? உற்சாகத்தோடு எழுந்து நில். நீ வெற்றி பெறும் நேரம் இது. எப்படி அப்பா இது சாத்தியம்? எல்லாம் எதிராக உள்ளது, எனக்கு வெற்றி என்பது அத்தனை எளிதா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காதே. தன் நம்பிக்கையோடு போராடினால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று இத்தனை நாள் சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்போது உன் எதிர்கால வெற்றியை நான் உறுதி செய்து விட்டேன். இறுதி முடிவு உனக்கான வெற்றி என்பதை சொல்லிவிட்டேன். இப்போது நீ தன் நம்பிக்கையோடு போராட ஆரம்பிக்கலாம். மலை போல் சிக்கல்கள் குவிந்து கிடக்கின்றதே என்று கலங்கி போய் நிற்காதே. மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறினால் மலையும் உன் காலடியில். முயற்சி உனதானால் வெற்றியும் உன் வசமே. என் தங்கமே, வாழ்க்கையில் தடுமாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான். எதுவும் நிலையில்லை, இதுவும் கடந்தே போகும். எந்த செயல் செய்த போதிலும் திறமை என்ற ஒன்றை மட்டும் வளர்த்துக்கொள். உன்னிடம் பணம் பொருள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் திறமையும் நம்பிக்கையும் மூலம் வாழ்க்கையை ஜெயித்து விடலாம். உனக்கொன்று தெரியுமா? இந்த காலம் இருக்கின்றதே காலம், அது என்னென்ன மாற்றங்களை தரும் என்பது உனக்கு புரியுமா? ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையுமே நிச்சயம் தரும் இந்த பொல்லாத காலம். சோதனைகள், கஷ்டங்கள் என்று நீ கவலைப்பட்டு கொண்டே இருப்பதில் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. குத்தும் மூசீடமெல்லாம் வாதாடி கொண்டிருந்தால் ஆடை தன் அழகை இழந்துவிடும். வெட்டும் கத்தரி கோலிடம் எல்லாம் வாதாடினால் ஆடை தன் வடிவமைப்பை இழந்துவிடும். சில காயங்களும் ரணங்களும் நம்மை நேர்த்தி செய்யும் என தெரிந்தால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். குத்தலையும் வெட்டுகளையும் தாங்கிக் கொள்ளும் ஆடைகள் அழகாக மாறுகின்றதல்லவா? அதுபோலதான் கஷ்டங்களையும் சோதனைகளையும் ஏற்றுக்கொண்டு தாங்கி நிற்கும் போது நீயும் வாழ்வில் நேர்த்தியாக இருப்பாய். எதற்காகவும் வருந்திக் கொண்டே இருக்காதே. எப்பொழுதும் சிரித்து கொண்டே கடந்துவிடு. உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, கஷ்டத்திற்கு காரணமானவர்களையும் கூட. நாம் வாழும் நோக்கமும் நாம் செல்லும் நோக்கமும் நல்லதாக இருக்கும் பொழுது நாம் வாழும் வாழ்க்கை ஒளிமயமாக மாற்றம் பெறும் என்பதில் துளி சந்தேகமும் இல்லை. இத்தனைக்கு மேல் அப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காகவும் கவலைப்படாதே. உன் தேடலையும் தேவையையும் உனக்கு தருவது நான் செய்த சத்தியம். இந்த அப்பா உன்னை காப்பதற்காகவே உன்னுடன் இருக்கிறேன். என்னை நம்பி கெட்டவர்கள் என்று யாரும் இங்கில்லை. நீயும் ஒரு நாளும் ஏமாறப் போவதில்லை. உன்னை காப்பாற்றி கரை சேர்ப்பதே எனக்கு இருக்கும் பெரும் வேலை. உன் வீட்டில் என் அற்புதம் நிகழும். என்னை கைத்தொழுது இரு கரம் நீட்டி வணங்கிட்ட உன்னை, என் முன்னே கையேந்தி வரம் கேட்ட உன்னை புறம் தள்ளி போவேனா இந்த கிருஷ்ணன்? நீ அழுதது போதும் செல்லமே. நீ சிரிக்க வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நான் நேர் செய்திடுவேன். எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன். இக்கணமே, இப்பொழுதே உன் வாழ்க்கையை நான் இனிப்பாக்கி தருவேன். உன்னை தேற்றிட எனையன்றி யாருமில்லை. உன்னை காத்து அருள் புரிவதை விட எனக்கு வேறு வேலையில்லை. உன் மன பாரத்தை நான் உணர்வேன். ஏமாற்றம் அடைந்த உனக்கு வார்த்தைகளால் ஆறுதல் கூறுவதால் நீ இழந்தது கிடைக்கப் போவதில்லை.
அதனால் உனக்கு வேறொரு விதத்தில் நியாயமான ஒன்றை கிடைக்க செய்வேன். வருந்தாதே, உன் கர்ம வினையின் தாக்குதல் குறைந்து கொண்டிருக்கிறது. நான் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றவில்லை என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதே. தாமதமாவது நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை இன்னும் இன்னும் அதிகரிக்க செய்யவே. நீ என்னை முழுவதுமாக நம்ப வேண்டும். என் லீலைகளை உன் வாழ்வில் உணர வேண்டும். என்னை நீ சரணாகதி அடைய வேண்டும். இவையெல்லாம் உன் வாழ்விலும் முன்னிலும் ஏற்படும் வரை நான் உனக்காக காத்திருப்பேன். இன்று இப்பொழுது இந்த வேளையில் என் இரு கரம் கொண்டு உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறேன். உன் கரங்களில் மடியேந்தி மங்களங்களை எல்லாம் பெற்றுக்கொள் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியாக இருக்கும். என் அளவற்ற ஆசீர்வாதங்களால் உன் கனவு நினைவாகும். நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். உன் வாழ்வில் உனக்கு வெற்றி கிடைக்கும். இந்த கிருஷ்ணனின் ஆசையோடு உன் வாழ்க்கையில் இனி நீ முடியாது என்று நினைத்ததையும் முடித்து காட்டுவாய். இனி நடக்காது என்று நீ ஒரு முடிவிற்கு வந்த பின்பு அது நிச்சயம் நடக்கும். என் ஆசிகளில் இருக்கும் சக்தியை அப்போது நீ உணர்வாய். நம்பிக்கையோடு இரு. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா போற்றி.